வணக்கம் நண்பர்களே, தெருக்கூத்து வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மாங்கரை பஞ்சாயத்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கம் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. அதே சுகமென்று நீ வாழ வேண்டும். அஷ்ட சௌபாக்கியங்கள் பெற்று அனுதினமும் அன்போடு இந்த அகிலமிட சொல்லக்கூடிய லோகத்திலே நீ வாழ்ந்து லட்சிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அப்படியாகட்டும் சுவாமி. மாதவா, சிறியவர்கள் பெரியவர்களை வணங்கினால் எவ்வாறு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும்? அப்படி சுவாமி. அகங்குளிர முகம் மலர் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். சிறியவர்களை பெரியவர்கள் பெருமைப்பட வாழ்த்த வேண்டும். எவ்வாறு? அஷ்டம் என்றால் 8 இல்லையா? 8 வாக்கியங்களை வெற்றி என்னாலும் நீ இன்பமோ
அன்போடு வாழ வேண்டும் என்று மனதார பெரியவர்கள் சிறியவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அதுதான் உலகத்தில் சிறந்தது. எவ்வாறு அழகு, குலம், குணம், பொருள், வித்தை, விவேகம், தன, சம்பத்து என்று சொல்லக்கூடியதுதான் அஷ்டபாக்கியங்கள் இல்லையா? இந்த 8 வாக்கியம் இருந்தால் எமனே வந்தாலும் கொஞ்சம் அஞ்சி தூரமாக நிற்பாராம். அத்தனை வாக்கியங்கள் வெற்றி நீ வாழ வேண்டும் என்று நான் உன்னை இன்றைய நாளையில் வாழ்த்திருக்கின்றேன். அதவா தெய்வ கடாட்சம் வருது இந்த ராஜசபை. மக்களின் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று சொல்லுவார்கள். அதாவது மக்கள் இல்லாமல் மாநிலத்தில் எந்த மகானுமே கிடையாது. மக்கள் தான் உயர்ந்தவர்கள் இல்லையா? தன்மையான இந்த புண்ணிய ராஜசபை, தன்மையான சபையில் நான் வருகிற தருணம் நான் யார் என்பது அனைவரும் அறிந்த விஷயம். இருந்தாலும் உலகத்தில் எத்தனை யுகங்கள் இல்லையா? ஒவ்வொரு யுகத்திற்கும் எவ்வளவு ஆயுட்காலம், ஒவ்வொரு யுகத்திலும் நான் யாராக பிறந்தேன், யாருக்கு மகனாக பிறந்திருக்கிறேன், இன்று நான் வந்த நோக்கம் என்ன, என்னுடைய பெயர் என்ன, இந்த யுகத்தில் நான் யாருக்கு மகனாக பிறந்திருக்கிறேன் சொல்லுகிறேன். வாரம் பராபரத்திலே பரன் தோன்றி, பரத்திலே சிவன் தோன்றி, சிவத்திலே நாதம் தோன்றி, நாதத்திலே விந்து தோன்றி, விந்துவிலே மகேஸ்வரன் தோன்றி, மகேஸ்வரனில் ருத்ரன் தோன்றி, ருத்ரனிலே மகாவிஷ்ணுவாகிய நான் அவதரித்தேன். அது முதல் யுகம். உலகத்திலே பார்த்தால் 3 யுகம் இல்லையா? கிரேதா, திரேதா, துவாபரம் என்று சொல்லக்கூடியது 3 யுகம். முதல் யுகமாகிய கிரேதத்தில் நான் தாயுடைய அங்கத்தில் கருவுருவாகி பிள்ளையாக நான் பிறக்கவில்லை இல்லையா? நான் பிறந்தது அலைக்கடல் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தில் கடல் நீரிலே நான் பிறந்தேன். ஆளிலே ஒரு பாயாகவும் அதில் நான் ஒரு குழந்தையாகவும் ஜனித்தேன். அப்படி இருந்தாலும் நான் பிறந்த விதம் சிலர் படித்து தெரிந்திருக்கலாம், அல்லது கேட்டு தெரிந்திருக்கலாம், அல்லது பார்த்து தெரிந்திருக்கலாம். அப்படி இருந்த போதிலும் உலகத்தில் எத்தனையோ இலைகள் தலைகள் எல்லாம் பெரியதாக இருக்கும் போது நான் எதற்காக சிறியதொரு ஆழம் இலையை தேர்வு செய்ய வேண்டும்? அதாவது மற்ற இலைகள் எல்லாம் காய்ந்தால் நொறுங்கிவிடும் இல்லையா? ஆனால் ஆழ விலையானது காய்ந்தாலும் நொறுங்காது. என்ன காரணம்? காய்ந்த இலையின் மீது தண்ணீர் விட்டதானால் அந்த இலையானது பச்சை நிறமாக மாறும். அதற்காக வேண்டிதான் ஆழ விலையை தேர்வு செய்து நான் அதில் குழந்தையாக பிறந்தவன் இல்லையா? அது முதல் யுகம். அந்த கிருதயுகத்தில் நான் பிறந்தது மகாவிஷ்ணுவாக நான் பிறந்தேன். நானிலமாகிய மாநிலம் ஒற்று நாராயண என்னுடைய பெயர் இல்லையா? தன்மையாக இருக்கக்கூடிய போது பார்த்தவுடனே 2வது யுகம் தொடங்கும். அப்படி 2வது யுகத்தில் நான் பிறந்தது ராமனாக பிறந்தேன். 3வது யுகம் இது துவாபர யுகம் இல்லையா? இந்த துவாபர யுகத்தில் நான் யாருக்கு மகனாக பிறந்திருக்கிறேன்? என்னுடைய பெயர் என்ன சொல்கிறேன். வாரம் தன் குணம் இறங்க செய்தவன் தன் குணம் இறங்க செய்தவன்
ஏழாய் கண்ணே மாதவாக தேவகை அம்மனைக்கும் வசுதேவமூர்த்திக்கும் எட்டாவது பிள்ளையாக பிறந்து ஆட்கள் அளித்தல் காத்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு முதல்வனாக விளங்கும் ஆண்டவர் என்று யாவரும் அறிய வேண்டும். அப்படி ஆண்டவர் என்று சொல்கிறேன் இல்லையா, அதுதான் என்னுடைய பெயரா அல்லது வேறு ஏதாவது எனக்கு பேர் இருக்கிறதா? நான் என்ன நாளில் பிறந்தவன்? என்ன அமாவாசை தினத்தில் பிறந்தவன். வெள்ளிக்கிழமை இரவு நடுநிசி என்று சொல்லக்கூடிய இரவு 12 மணிக்கு மேல் பிறந்தவன். அமாவாசையில் பிறந்தவன். என்ன நட்சத்திரம் நான் பிறந்தது? என்ன சுவாமி? ரோகிணி நட்சத்திரம் நான் பிறந்தது. கிருஷ்ணபட்சத்தில் பிறந்ததினால் என்னை பெற்றவர்கள் என்ன பெயர் சுட்டினார்கள்? கிருஷ்ணன் என்று எனக்கு பெயர் சுட்டினார்கள் இல்லையா? அதுவும் எங்கே பிறந்தேன்? வடமதுரையிலே தாய் மகனாகிய கம்சனுடைய சிறைச்சாலையில் பிறந்தவன். ஏன் சிறையில் பிறக்கணும்? என்ன காரணம்? அவர் வாங்கிய சாபம் வருத்த வரிசையிடம் வாங்கினார் சாபம். என்னுடைய மாமன் கம்சகுமாரன் என்னவென்று 8வது குழந்தையால் கட்டாயம் மரண பிடி சாபம். யார் கொடுத்தார்? வருத்த வரிசையானவர். கொடுத்தால் வரம், விடுத்தால் சாபம். எதற்காக அவர் சாபம் கொடுக்க வேண்டும்? திருமணம் முடிந்தது தந்தையாகிய வசுதேவமூர்த்திக்கும் தாய்மர்களாகிய தேவகி ரோகிணி இவர்களுக்கும். அப்படி திருமணம் முடிந்த கையோடு எங்காவது ஒரு இடத்தை சுற்றி பார்க்க வேண்டும் புதுமண தம்பதி. அதற்காக மாமன் கம்சகுமாரன் பூபாலன் நந்தவனம் கூட்டி சென்றார். கானகத்தில் அழைத்து செல்லும் போது மாளிகா வனம் என்று சொல்லக்கூடியது ஒரு இடம். அந்த வனத்திலே வசித்து வருபவர் பருத்து வரிசையார். அவர் என்ன செய்வார்? அந்த வனத்திலே ஒரே ஒரு மாமரம், ஒரே மாமரத்தில் ஒரு மரக்கிளை, ஒரே மரக்கிளையில் விடுவது ஒரே ஒரு கனி. வருடம் ஒரு கனி தான் விடும். அதை என்ன செய்வார்? யாக நிலையில் தவத்திலே அமர்ந்து கையை இப்படி உயர்த்தி சிவ